தமிழ்நாட்டோட முதல் பெண் ஓட்டுநர் ஷர்மிளா அப்படின்னு சொல்லி நிறைய ஊடகங்கள் சமூக வலைத்தளங்கள்ல ஒரு தவறான ஒரு தகவல் பரப்பிட்டு இருக்காங்க. தமிழ்நாடு மட்டும் இல்ல, ஆசியாவிலேயே முதல் பெண் ஓட்டுநர் கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த திருமதி வசந்த குமாரி அவர்கள். ஆனா இப்போ இருக்கக்கூடிய ஷர்மிளா தனியார் பேருந்தோட முதல் பெண் ஓட்டுநரா வேணா இருக்கலாம். இவர் மட்டும்தான் பெண்கள் சமூகத்திலேயே ஒரு ரொம்ப கடினமான வேலையை பார்ப்பது போல சமீப காலங்கள்ல சமூக ஊடகங்கள், அந்த சோசியல் மீடியா, சமூக வலைத்தளங்கள்ல இவரை அதிகமா ஒரு இவரை மட்டும்தான் இவருதான் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வர்றாங்க. இப்போ சமீபத்துல கூட இவரை வச்சு ஒரு அரசியல் பண்ணுவது போன்ற ஒரு வேலைகள் நடந்துட்டு இருக்கு. இது மறைமுகமா எப்படி யோசிக்க சொல்லுது அப்படின்னா, செந்தில் பாலாஜியோடைய அந்த ஒரு மக்கள் செந்தில் பாலாஜியோட இந்த செய்திகளை திசை திருப்புவதற்காக, மக்கள் அதை மறக்கணும் அப்படின்றதுக்காக இவர்கள் ஒருவேளை எம்பி கனிமொழி அவர்கள் இந்த பேருந்துல பயணம் பண்ணியிருக்கலாம். இதை வச்சு ஒரு அரசியல் செய்கிறார்களா அப்படிலாம் கூட யோசிக்க வைக்குது. அந்த பெண் கனிமொழி அவர்கள் பயணம் செய்த அந்த பேருந்துல ஒரு பெண் நடத்துனர் டிக்கெட் கனிமொழியிடம் கேட்டதாகவும் அவரும் கொடுத்துட்டாரு. ஏன் டிக்கெட் கனிமொழி இடத்துல கேட்டா என்று ஓட்டுநர் ஷர்மிளா நான் வேலையை விட்டு நிக்க போறேன் அப்படி இப்படின்னு ஒரு 3 நாட்கள் செய்தி சேனல்கள் எல்லாமே அவரை மட்டுமே குறிவைத்து அவருடைய செய்திகளை மட்டுமே ஒளிபரப்பு செய்து கொண்டிருந்தது. அந்த அளவுக்கு அது ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது. இது ஏதோ மறைமுகமா செந்தில் பாலாஜி அவர்களோட அந்த மக்கள் அந்த செய்தியை திசை திருப்புறதுக்காக, அவரை பற்றின இந்த செய்திகளை மக்கள் மறக்கிறதுக்காக செய்தாங்களா என்னன்னு தெரியல. மேலும் எத்தனையோ பெண்கள் தமிழ்நாட்டிலையும் சரி, இந்தியாவிலையும் சரி, நிறைய கடினமான ஆபத்தான வேலைகள் எல்லாம் நிறைய பேர் செஞ்சிட்டு இருக்காங்க. அதுல ஒரு ரயில்வே டிபார்ட்மெண்ட்ல லோகோ பைலட்டா பெண்கள் இருக்காங்க. பெண் ஓட்டுநர், அதாவது இந்த ஆட்டோ ஓட்டுநர், கனரக லாரிகளை இயக்கக்கூடியவங்க பெண்கள் இருக்காங்க. அப்புறமா ஆம்புலன்ஸ் ஓட்டக்கூடியவங்க வீரலட்சுமி என்ற பெண் இருக்காங்க. இப்படி அனைத்து துறைகளிலும் சரி, ரொம்ப ஆபத்தான கடுமையான வேலைகள் செய்யக்கூடிய துறைகளிலும் சரி, பெண்கள் எவ்வளவோ பேர் இருக்காங்க. அவர்களை எல்லாம் கண்டு கொள்ளாமல் ஒரே ஒரு பெண்ணை மட்டும் ஏதோ அவர் மட்டும்தான் சாதிப்பது போல சமூக விடங்கள் காட்டிக் கொண்டிருக்கின்றன.